முடி கொட்டுறதை கம்மி பண்ணி ரொம்ப திக் அண்ட் ஸ்ட்ராங்காக வளர்க்கணுமா? அதுவும் வீட்டில் இருக்க சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுமா? கண்டிப்பாக முடியுங்க. இந்த ஹேர் பேக்கு எல்லா விதமான ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், திக்காகவும் வளர்க்கலாம். ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீடிஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு எஃபெக்டிவான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அந்த ஜாரில் வந்து ஆஃப் கோகோனட்டை நல்லா பீஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ஆலோவேரா ஒரு ஃபுல் பீஸ் எடுத்துக்கோங்க. ஆலோவேராவோட 2 சைடுமே இந்தமாதிரி நைஃபால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க தோலையும் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் உள்ளே உங்களுக்கு ஜெல் இருக்கும். அதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதை எடுத்து நம்ம ஆல்ரெடி ஜாரில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. சோப்டு ஃபெனுக்ரீக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணியாச்சு. அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை டீடாங்கிள் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி 2 சைடாக டிவைட் பண்ணி டீடாங்கிள் பண்ணுங்கள் கையால். அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பை வச்சு கோம் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து உட்டன் கோம் தான் யூஸ் பண்ணுறேன், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நம்ம சிக்கு எடுத்தாச்சு. ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வாக் எடுத்து வச்சுருக்கோம், அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே டிவைட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேக்கில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைடை ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த கோகோனட் ஹேர் பேக்கோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, இது ரொம்பவே டீப் மாய்ஸ்சரைசர் மாதிரி தான். ட்ரை ஹேர் இருக்கவங்க இந்த ஹேர் பேக்கை ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு ஹேர் க்ரோத் பூஸ்டர். கோகோனட் அண்ட் ஆலோவேரா பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் இருக்க டேமேஜ்டு ஹேரை ரிப்பேர் பண்ணி அங்கே வந்து ஒரு க்ரோத்தும் ஷைனும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். இதில் ரொம்ப முக்கியமானதே ஃபெனுக்ரீக் தான். ஃபெனுக்ரீக் பார்த்திங்கன்னா எல்லா ஹேர் பேக்லேயும் காமனாக இருக்க ஒரு இன்க்ரீடியண்ட். எதனாலனா இது வந்து ஹேர் லாஸை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணும். அண்ட் நம்ம ஸ்கேல்பில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் ரெடியூஸ் பண்ணி ரீக்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போது நம்ம ஹேர் பேக்கை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் இப்போது பன் போட்டுக்கலாம். பன் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேரில் இருக்கிற கார்னர்ஸில் வந்து எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் ஹேர் பேக்கை வந்து எட்ஜஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 35 to 40 minutes நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இன்னும் நிறைய ஹேர் டிப்ஸ் அண்ட் ஹேர் பேக்குக்கு மறக்காமல் ஸ்ரீடிஸ் லைஃப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.